சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா மிக முக்கியமான செய்தியை எடுத்து வந்துள்ளேன். வெகு நாட்களாக உன் துணையிடம் மாற்றம் வர வேண்டும் என்று காத்திருந்தாய். என் துணையிடம் இந்த மாற்றம் வந்தால் என் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக அமையும். எப்பொழுது என்ற மாற்றம் கிடைக்கும் என்று தானே காத்திருந்தாய். இப்பொழுது உன் துணையிடம் ஒரு மாற்றம் கிடைத்திருக்கிறது. அது உனக்கானதா என்று கேட்டு தெரிந்து கொள்கின்றாயா? யாராக இருந்தாலும் ஒருவரது வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கையில் மீது அவருக்கு ஒரு சுவாரஸ்யம் ஏற்பட்டு இனியும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். எதுவும் நடக்காமல் நின்ற இடத்தில் வாழ்க்கையை நின்று கொண்டிருந்தால் அதில் சுவாரஸ்யம் இல்லாமல் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், எதற்காக நான் பிறந்தேனோ என்று வாழ்க்கையை சலித்து கொண்டு தான் ஒவ்வொரு நாளையும் கடக்க வேண்டும். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நல்லது எதுவுமே நடக்காமல் கெட்ட காரியங்கள் துலங்காமல் நீ நினைத்ததற்கு எதிரான காரியங்கள் தான் நடந்து வருகிறது. இதிலிருந்து எப்படி மாற்றம் அடைவது? மாற்றத்தை எதிர்பார்த்தால் மாற்றமே கிடைப்பது இல்லை. எதிர்பார்ப்பது வீணாகத்தான் போகிறது ஒழிய தெய்வம் கூட எனக்கு இறங்கி உதவி செய்யவில்லை என்றால் மனிதர்கள் எங்கே செய்ய போகிறார்கள் என்று நீ வாழ்க்கையை சலித்து கொண்டு இருப்பது எனக்கு தெரியும். நானும் உன் துணையிடம் எப்பொழுது மாற்றம் வரும் என்று தான் எதிர்பார்த்து இருந்தேன். உன் துணையிடம் இன்று ஒரு மாற்றம் தென்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மாற்றத்தை தான் நீ எதிர்பார்த்தாயா என்று இப்பொழுது உன் வாயிலிருந்து நான் கேட்க வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்துள்ளேன். வாழ்க்கையில் பல போராட்ட பாதைகளை நீ கடந்து வந்து விட்டாய். கல்லும் முரடுமாக இருந்த பாதையை கூட நீ கவனமாகவும் நல்ல காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு கடந்து இப்பொழுது இந்த நிலையில் வந்து நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும். இன்னும் உன் மனதில் நம்பிக்கை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். எந்த நிலையில் சென்றாலும் நான் வைத்திருக்கும் நம்பிக்கையை விட்டுவிட மாட்டேன். தெய்வம் என்ன சொல்கிறது? நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும் என்று தானே சொல்கிறீர்கள். சாகும் வரை என் நம்பிக்கை நான் விடமாட்டேன். ஆனால் எனக்கு நல்லது நடக்குமா என்று நீ கேட்டாய் அல்லவா? இப்பொழுது நடந்திருக்கும் மாற்றம் உனக்கானதா என்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் விதமா என்றும் நீ இப்பொழுது என்னிடம் கூறுகிறாயா? மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது. நீ கேட்ட மாற்றம் கிடைத்து விட்டது. இப்பொழுது கிடைத்திருக்கும் மாற்றம் மீண்டும் மாற்றம் அடையாது. அது போலவே வாழ்க்கையில் இறுதி நாள் வரை உன்னோடு இருக்கத்தான் போகிறது. உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களையும் சங்கடங்களையும் இப்பொழுதே நீ அழித்துவிடு. உன் உறவு நீ உன்னை தேடி வரும்போது இதையெல்லாம் நீ மனதில் வைத்திருந்தால் மீண்டும் கசப்பான நினைவுகள் தான் வரும். அவர் மனதில் முழுமையான மாற்றம் கிடைத்து விட்டது. அதற்கு காரணம் நீதான். வாழ்க்கையில் வென்று விட்டாய். உன் துணையின் மனதை வென்று விட்டாய். உன் அழகான வாழ்க்கையை வென்று விட்டாய். வெற்றியடைந்த வாழ்க்கை நாளை உன்னை தேடி வரப்போகிறது. தவறவிடாமல் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையின் மீதும் தொடங்கு. சந்தோஷமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.